செந்தில் பாலாஜி வர்சஸ் அண்ணாமலை வர்சஸ் எடப்பாடி. இது வந்து ஒரு கொங்கு பெல்ட்டில் கவுண்டர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகார போட்டி. செந்தில் பாலாஜியை வந்து போன தடவை உள்ள தள்ளினது வந்து அண்ணாமலை போய் நேரடி அமித்ஷா கிட்ட உட்காந்து நீங்கள் செந்தில் பாலாஜியை உள்ள தள்ளுங்க, நான் 10 தொகுதி கொங்கு பெல்ட்டில் ஜெயிச்சுட்டு வரேன். அப்புறம் இவங்க போய் ரைடு அடித்து ஆம்புலன்ஸில் நோட் என்ற மிஷினோட வச்சு கோடியாக போனோம். சிசிடிவியை பார்த்தா அது வந்து ஒரு 15-20 நாளாக நடக்குது அந்த எக்ஸசைஸ். அங்கேருந்து ஆம்புலன்ஸில் பணம் போடுறது ஓகேங்களா. இதே விஷயத்தை தான் வந்து எஸ்பி வேலுமணி வந்து போன சட்டமன்ற தேர்தலில் தீயணைப்புத்துறையில் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ், ஃபயர் ஆம்புலன்ஸ், அதில் தான் பணத்தை கொண்டு போகிறார். ஃபயர் ஆம்புலன்ஸுன்றது ரொம்ப ஆபத்து, எமர்ஜென்சிக்கு போகிறது, அதை தான் இவங்க பணத்தையே கொண்டு போகிறாங்க. இதுக்கான ஆதாரங்கள் இருக்குது, இவங்களால அதை தேடி கண்டுபிடிக்க முடியல. மிசரபிளி இவங்க ஃபெயில். ஆனால் இவங்க சொல்கிற அளவுக்கு 40,000 கோடி 50,000 கோடிக்கெலாம் அப்படின்னா இந்நேரம் ஆதாரங்கள் ஒரு 100 கோடியாவது கிடைச்சிருக்கு. 40,000 கோடி ஊழலை விசாரிக்கிறீங்க, குறைந்தபட்சம் ஒரு 100 கோடியாவது அதுக்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கோம்ல. ஒன்றுமே கிடைக்கலையே. சஞ்சய் வந்து கைதாகிருப்பார், அதுக்கு அடுத்தது வந்து ஜெகத் ரட்சகன் கைதாகிருப்பார், எல்லாருமே கைது. மணிஷ் சிசோடியா கைதானார, அரவிந்த் கெஜ்ரிவால் கைதானார, ஏன் இவங்கெல்லாம் கைது செய்யப்படல? அமலாக்கத்துறை ரெய்டு பண்ணி 7 கலெக்டருக்கு சம்மன் கொடுத்தாங்க. உங்களுடைய இடங்களில் வந்து நாங்கள் சேட்டலைட் இமேஜிங் மூலமாக நீங்கள் வந்து பார்த்ததில் இவங்க வந்து மிக மிக அதிகமாக மணலை வந்து ஆற்றுல வந்து அள்ளியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ரெய்டு துரைமுருகன் வீட்டுக்கு போலியே, துரைமுருகன் கதிரானந்த் கிட்ட போலியே, ரைட்டா? கரிகாலன், ரத்னம், ராமச்சந்திரன் 3 பேரும் இடி ரெய்டே அவங்கள டச் பண்ணவே இல்லையே. ஸோ எல்லாம் காசு வாங்கி ஒதுக்கிட்டானுங்க அமலாக்கத்துறையே. அதில் வந்து முக்கியமான பங்கு வகித்தது யார்? அண்ணன் அண்ணாமலை. தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்மோட மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் தோழர் தமிழா பாண்டியன் அவர்களுக்கு வணக்கம். தோழர், தமிழ்நாட்டில் ஒரு 2-3 நாட்களாக செந்தில் பாலாஜியினுடைய டாஸ்மார்க் நிறுவனங்கள் அத்தனையும் கடுமையாக ரெய்டு செய்யப்பட்டிருக்கு. பல கோடி ரூபாய் ஊழல், சுங்க ஆயத்தீர்வை, பல கோடி ரூபாய் ஏமாற்றல், எஸ்என்ஜே ஜெயமுருகனுடைய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய 60க்கும் மேற்பட்ட தயாரிப்புகள் தான் டாஸ்மார்க்கில் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு. ஜெகத்ரட்சனுக்கு சொந்தமான சாராய ஆலையிலிருந்து சரக்குகள் தான் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு. பல கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு, இப்படி தொடர்ந்து மத்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான வருமான வரித்துறை தொடர்ந்து சோதனை செய்து கொண்டு செய்தி வெளியாக இருக்குது. இன்றைக்கி அண்ணாமலை 1000 கோடி ரூபாய் டாஸ்மார்க்கில் கள்ளப்பணம் நல்ல பணம் ஆக்கப்பட்டிருக்குன்னு ஒரு அறிக்கை. இன்றைக்கி தலையங்க செய்திகளே இப்படித்தான். உண்மையாகவே என்ன நடக்குது இந்த டாஸ்மார்க்கில்? அது மட்டும் இல்லை தோழர், செந்தில் பாலாஜி மட்டும் இல்லை தோழர். அடுத்தது மூர்த்தி, அதுக்கு அடுத்தது சேகர்பாபு, அதுக்கப்புறம் சக்கரபாணி, ஏவாவேலு உட்பட திமுக அமைச்சர்கள் வந்து ஒரு 5 பேருக்கு மேலே வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. இந்த எலெக்ஷன் 1.5 வருஷம் டைம் இருக்கா? இந்த 1.5 வருஷம், இன்னும் ஒரு வருஷம் வரைக்கும் ரெய்டுகள் தான் நடக்கும். இந்த சைடு ரெய்டுகள் நடக்கும். ஏடிஎம்கே செட் ஆகலைன்னா அந்த சைடு ரெய்டுகள் நடக்கும். ஒரே கபலீகரம் தான். இவங்க வந்து ஃபஸ்ட்டு செந்தில் பாலாஜியை குறிவைக்கிறதுக்கு காரணம் அவருடைய பெயில் கேன்சலேஷனுக்காக இவங்க போட்டிருக்காங்க. அது இப்போ இந்த ஹோலி ஹாலிடேஸ்க்காக தள்ளி போட்டு 17ஆம் தேதி தான் ஹியரிங்க்கு வருது. அது ரைட்டுங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயம் என்பது இருக்குது. ஸோ செந்தில் பாலாஜின்றது வந்து இவங்களுக்கு வந்து கண்ணில் உண்ணின்னு சொல்லுவாங்க, கண்ணில் இருக்கக்கூடிய ஒரு மறு மாதிரி. செந்தில் பாலாஜி வர்சஸ் அண்ணாமலை வர்சஸ் எடப்பாடி. இது வந்து ஒரு கொங்கு பெல்ட்டில் கவுண்டர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகார போட்டி. செந்தில் பாலாஜியை வந்து போன தடவை உள்ள தள்ளினது வந்து அண்ணாமலை போய் நேரடி அமித்ஷா கிட்ட உட்காந்து
நீங்கள் செந்தில் பாலாஜியை உள்ள தள்ளுங்க, நான் 10 தொகுதி கொங்கு பெல்ட்டில் ஜெயிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். அப்போது சரி, ஒருத்தனால ஒரு 10 தொகுதி ஜெயிக்குதுன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ளே உட்கார வச்சாங்க. அவர் ஏன் உள்ளே உட்கார வைக்கிறாங்கன்றதுக்கான விஷயம் என்னென்னா, சட்டமன்ற தொகுதியில் வந்து முழுக்க முழுக்க அதிமுக 11 தொகுதிகளில் ஜெயித்ததை வந்து இவர் வந்து அடுத்து நடந்த கார்ப்பரேஷன் எலெக்ஷனில் வந்து 95 வார்டு வந்து இவர் ஜெயிச்சிடுறாரு, முழுக்க அவர் ஜெயிச்சு. ஸோ 100க்கு 95 விட்டா அவர் 100 வார்டும் ஜெயிச்சிருப்பார் கோயம்புத்தூர் மாநகராட்சியில். அங்கே எலெக்ஷனே வந்து பணம் தான், பணத்துக்காக தான், ஓட்டுக்கு பணம்ன்றது தான் ஒரு பெரிய கான்செப்டாக போயிட்டுருக்கு. அந்த கான்செப்டுக்குள்ளேருந்து செந்தில் பாலாஜி ஆப்ரேட் ஆகிறார். இவரை தூக்கி உள்ளே உட்கார வச்சான்னா தான் இவர் வந்து கோவையில் போட்டி போடுறாரு, நீலகிரியில் முருகன் போட்டி போடுறாரு, பொள்ளாச்சி, ஈரோடு, திருப்பூர் இந்த தொகுதி கோபி வரைக்கும், அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா தருமபுரி வரைக்கும், இந்த கொங்கு பெல்ட்டு ப்ளஸ் 1 இயர் பெல்ட்டு. அப்போது பிஜேபி பிஎம்கே கூட்டணி. அப்போ செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ளே உட்கார வச்சிட்டோன்னா ஏடிஎம்கே ஓட்டெலாம் வந்து நம்ம வாங்கிடலாம், பிஜேபி வாங்கிடலான்னு கணக்கு போடுறாரு. ஆனால் அது கோவையில் வந்து வேலுமணி தயவில் இவர் வந்து அண்ணாமலை வந்து அந்த ஓட்டை வாங்குறாரு. அப்போ தான் தூக்கி உள்ளே வைக்கிறாங்க. அப்போ தான் செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ளே வைக்கிறாங்க. அவர் ஹார்ட் அட்டாக்குன்னு படுகிறாரு, அவர் கஷ்டப்படுறாரு, போராடுறாரு. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாரு, சுப்ரீம் கோர்ட்டில் பெயில் கொடுக்குறாங்க. அந்த பெயிலை இப்போ கேன்சல் பண்ண சொல்லி தான் இப்போ ப்ரெஷர். அப்போ டாஸ்மார்க்கில் இது வந்து செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ண ரெய்டு. இதுக்கு அடுத்தது மூர்த்தி வருவார், ஹைவேஸ் மினிஸ்டர் வருவார், ஏவாவேலு வருவார். அடுத்தது இப்போ சிவில் சப்ளைஸு, கூட்டுறவு, சக்கரபாணி இப்போவுமே ஆரம்பிச்சிட்டாங்க. அறப்போர் இயக்கத்துலேருந்து அவர் மேலே ஊழல் 230 கோடி ரூபாய் ஊழல் அப்படின்றது தான் விஷயம். இது வந்து டார்கெட்டட், டிஎம்கே வந்து டார்கெட் பண்ணுறாங்க. இவங்க வந்து இதில் வந்து சக்ஸஸ்ஃபுல் எங்கே ஆனாங்கன்னா டெல்லியிலையும் சத்தீஸ்கர்லேயும் இதே மாதிரி ரெய்டுகள் நடத்தி, இதே மாதிரி மதுபான கொள்கை விஷயமா ரெய்டுகள் நடத்தி, அங்கே வந்து மனிஷ் சிசோடியா, அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லாரையும் தூக்கி உள்ளே உட்கார வச்சு, அதுக்கப்புறம் ஒரு கூட்டணி கொலாப்ஸ், இந்தி கூட்டணியில் நடந்த ஒரு கூட்டணி கொலாப்ஸில் பிஜேபி ஜெயிச்சு வந்துருச்சு டெல்லியில். ஸோ சத்தீஸ்கர்லேயும் ஜெயிச்சிச்சு. அதனால் இப்போ வந்து இவங்க இதை வந்து டார்கெட் பண்ணி கொண்டு போகிறாங்க. இப்போதைய எபிசோடு வந்து அங்கே செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணி கொண்டு போகிறாங்க. நீங்கள் சொல்கிற எக்ஸைஸ் மீறல், விதி மீறல், அந்த மீறல்கள், அந்த விஷயங்கள்லாம் என்ன கான்செப்ட் சொல்கிறாங்கன்னா, ஒரு வருஷம் 15,000 கோடி, 3 வருஷத்தில் வந்து 40,000 கோடி ஊழல், அப்படி ஒரு கான்செப்ட். அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு 10 பாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா 8 பாட்டில் வந்து லீகலாக போயிடும், 2 பாட்டில் வந்து இல்லீகலாக நைட்டு கடையில் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து கோடிக்கணக்கான கொள்ளை, கோடிக்கணக்கான லாபம் அப்படின்னு தான் இவங்களுது. அப்படி பார்த்திங்கன்னா ஒரு 15,000 போட்டிங்கன்னா ஒரு 40,000 கோடிக்கு இவங்க எஸ்டிமேட் பண்ணுறாங்க. அதுதான் இப்போ இவங்க ரெய்டுக்கு சப்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் விசாரித்த வகையில் நமக்கு தெரியுறது என்னென்னா, டாஸ்மாகில் வந்து சிஐடியு சங்கம் இருக்குது, தோழர்கள் இருக்காங்க. ஆமாம், அவங்க விற்பனையாளர்களாகவும் சூப்பர்வைசர்ஸாகவும் இருக்காங்க. இப்படி இவங்க விற்க ஆரம்பித்தாங்கன்னா, டாஸ்மாக் தோழர்கள் சொன்னது தான், டாஸ்மாக் தொழிலாளர்கள் வந்து ஆந்திராலேருந்து சரக்கு எடுத்துகிட்டு வருவான், பாண்டிச்சேரியிலேருந்து சரக்கு எடுத்துகிட்டு வருவான், கேரளாலேருந்து சரக்கு எடுத்துகிட்டு வருவான், அவன் விற்றுட்டு போயிடுவான்ல தனியாகவே. ஒன்ஸ் நீங்கள் வந்து கள்ளத்தனமாக விற்க அனுமதிச்சிங்கன்னா, கள்ளத்தனமாக எல்லா சைட்லேருந்தும் வரும் இல்லையா. இப்போது சமீபத்தில் கோவையில் வந்து சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் ஒரு பாரில் வந்து மெத்தனால் கலந்து விற்கிறான். அது பாரே இல்லை, இல்லிசிட் பார் மாதிரி வச்சு விற்கிறான். ஸோ இதுக்கான ஸ்கோப் வந்து ரொம்ப கம்மி. நாங்கள் அதிகாரிகளை கேட்டப்பவும் அவங்க சொல்கிறாங்க, ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பாட்டில் வந்து வெளியாகிறத வந்து கண்காணிப்போம், அது பாட்டில் வந்து ரீச் ஆகிறதையும் கண்காணிப்போம், விற்க போகிறதையும் கண்காணிப்போம், அதில் என்ன வருதுன்றதையும் கண்காணிப்போம். அவன் 10 ரூபா அதிகமாக விற்கிறான், 20 ரூபா அதிகமாக விற்கிறான்றது வேறு இஷ்யூ.
டோட்டலாக கணக்கே இல்லாமல் பாட்டில் விற்கிறான்றது வேற இஷ்யூ. அந்த மாதிரி ஒரு விஷயமே வந்து இங்கே வந்து நடக்கவே முடியாது. அப்படி யாரும் தொழிலும் பண்ண முடியாது அப்படின்னு. இன்னைக்கு கூட ஒரு பத்திரிகையில் இன்னைக்கு வந்து பத்திரிகையில் என்ன போட்டிருக்காங்க, 40 லட்சம் ரூபாய் வந்து ரெய்டில் பிடிப்பட்டது அப்படின்னு. அது வந்து கரூரில் வந்து ஒரு ஃபேக்ட்ரி, இவங்க ஃபேக்ட்ரிக்குள்ளே இருந்த கரூரில் 40 லட்சம் ரூபாய் பிடிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வந்து அந்த 40 லட்சம் ரூபான்றது பிடிப்பட்டது கரெக்டு. ஆனால் அது வந்து சம்பளம் கொடுக்க வச்சுருந்த காசு. ஒரு டிஸ்டிலரியில் சம்பளம் கொடுக்க வச்சுருந்த காசு. இதை தவிர பெரிய கேட்ச் எதுவுமே கிடையாது. இவங்க செந்தில் பாலாஜியுடைய ஃப்ரெண்ட்ஸு கொங்கு மெஸ்ஸு, கார்த்திக்கு, கான்ட்ராக்டர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, கொங்கு மெஸ்ஸுக்காரரு கார்த்திக்கு எல்லாரையுமே பிடிச்சி இவங்க விசாரிச்சிருக்காங்க. ஒன்றும் பேரில். அதாவது இவங்க வருவாங்கன்றது அவங்களுக்கும் தெரியும்ல. ரைட்டா? பாலாஜியோட தம்பி அசோக்கை இன்றைக்கி வரைக்கும் பிடிக்கவே முடியலையே. அவன் இங்கே தான் இருக்கான். அவனை பிடிக்கிறதுக்கான முனைப்பே இவங்ககிட்ட கிடையாது. அப்போது அவனையே பிடிக்க முடியாதப்போ இவங்க எப்படி முறைகேடை போய் பிடிப்பாங்க? அவங்க கணக்கு உண்மையாகவே பிடிக்க முடியலையா, இல்லை அவன் தேவையில்லையா? அவன் வெரி மச் அவைலபிள். இவங்களால பிடிக்க முடியல, அவ்வளோதான். அந்தளவுக்கு அவன் இருக்கான், அவன் உயிர் வாழுறான். அதாவது ஒரு மான் வந்து ஒரு காட்டில் உயிர் வாழணும்னா அன்னைக்கு வேகமாக ஓடுற புலியை விட வேகமாக ஓடணும். இவன் வந்து ரொம்ப வேகமாக ஓடுறான். இவங்களோட ஸ்பீடை விட இவன் வேகமாக ஓடுறான். அதனால் அவனை பிடிக்க முடியல. ஆனால் அவன் வெரி மச் அவைலபிள். அந்த காட்டுக்குள்ளே தான் மான் இருக்குது, அங்கே தான் புலியும் இருக்குது. ஆனால் அந்த புலியால் மானை பிடிக்க முடியல. இதுதான் யார் ஜெயிக்கிறதுன்ற ரேஸு. ஸோ இதுதான் வந்து இந்த ரெய்டில் டோட்டலாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். இல்லை, இப்போ இந்த டாஸ்மார்க்கில் தான் தமிழ்நாட்டு அரசியலே நடக்குது. உதாரணத்துக்கு இந்த 4850 கடைகள், இந்த 4850 கடைகளில் ஒரு பார் இருக்குது. இந்த பார் முழுக்க செந்தில் பாலாஜி கட்டுப்பாட்டில் இருக்குது. செந்தில் பாலாஜியுடைய கரூர் கம்பெனிகள் இவர்கள் தான் இந்த பாரை தமிழ்நாடு முழுக்க ஒட்டுமொத்தமான பாரை கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. கட்டுப்பாட்டில் வைத்து தான் கரூர் அரசியலை தாண்டி தமிழ்நாடு அரசியல் முழுக்க கட்டுப்படுத்துவது செந்தில் பாலாஜி தான். இதை மாவட்ட அமைச்சர்களை அதிருப்தியில் இதை கண்டுக்கிறது இல்லை. அப்போது டாஸ்மார்க்குக்கும் தமிழ்நாடு அரசியலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கா? இல்லை, நீங்கள் சொன்னதில் ஒரு உண்மை. அன்புநாதன் ஒரு கேரக்டர் கரூர், அவர் தான். இந்த அன்புநாதன்ற கேரக்டர் வந்து வந்திதா பாண்டேயும் நம்ம ராஜேஷ் லக்கானி வந்து எலெக்ஷன் கமிஷனர், வந்திதா பாண்டே வந்து அப்போது எஸ்பி, புதுக்கோட்டை எஸ்பி. அந்த அம்மா வந்து கரூர் எஸ்பியா புதுக்கோட்டை எஸ்பியா? கரூர் எஸ்பி. புதுக்கோட்டை கிடையாது, கரூர். இப்போ தான் புதுக்கோட்டை எஸ்பி. அப்போ கரூர் எஸ்பி. அப்போ வந்து நம்ம பத்திரிகையாளர் ஒருத்தர் வந்து வந்திதா பாண்டேக்கு தகவல் சொல்கிறாரு, அம்மா இந்த மாதிரி அன்புநாதன்றவன் வீட்டிலேருந்து பணம் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுமா ஆம்புலன்ஸில் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல். இது வந்து யாருக்கு சொல்கிறாங்க தகவலை வந்து லக்கானிக்கும் சொல்கிறாங்க, வந்திதா பாண்டேக்கும் சொல்கிறாரு. உடனே லக்கானி புதுசு ஸ்பிரிட்டில் என்ன சொல்கிறாரு, நீ போய் ரெய்ட் அடிமா அப்படின்னு. ரைட்டா? அப்புறம் இவங்க போய் ரெய்ட் அடித்து ஆம்புலன்ஸில் நோட் என்ற மிஷினோட வச்சு கோடியாக பணம். சிசிடிவியை பார்த்தா அது வந்து ஒரு 15-20 நாளாக நடக்குது அந்த எக்ஸசைஸ். அங்கேருந்து ஆம்புலன்ஸில் பணம் போடுறது. ஓகேங்களா? இதே விஷயத்தை தான் வந்து எஸ்பி வேலுமணி வந்து போன சட்டமன்ற தேர்தலில் தீயணைப்புத்துறையில் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ், ஃபயர் ஆம்புலன்ஸ், அதில் தான் பணத்தை கொண்டு போகிறார். ஃபயர் ஆம்புலன்ஸுன்றது ரொம்ப ஆபத்து, எமர்ஜென்சிக்கு போகிறது. அதை தான் இவங்க பணத்தையே கொண்டு போகிறாங்க. அதில் ஒரு அம்மா அங்கே இருந்தாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு இப்போது கன்ஃபர்ட் ஐஏஎஸ் கூட கொடுத்தாங்க. ஒரு ஒரு தீயணைப்புத்துறை அதிகாரிக்கு கன்ஃபர்ட் ஐஏஎஸ் கொடுத்தாங்க. அந்த என்டையர் ஆப்ரேஷனை பண்ணது அந்த அம்மா தான்.
ஸோ இந்த வந்திதா பாண்டே போகும்போது ஃபுல்லாக கரூரில் இந்த விஷயம் நடக்குது. கரூர்ன்றது வந்து அந்த பள்ளத்தூர்னு ஒரு ஊருன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து இஸ்லாமியர்கள் வந்து பள்ளப்பட்டின்னு ஒரு ஊர். அங்கே வந்து இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஃபினான்ஸில் வந்து ரொம்ப பெரிய ஆட்கள், இந்தியா பூரா இருக்காங்க, இந்தியா முழுக்க இருக்காங்க. அதே மாதிரி ஹவாலாவில் வந்து நீங்கள் சிங்கப்பூரில் கொடுத்தாலும், மலேசியாவில் கொடுத்தாலும், துபாயில் கொடுத்தாலும், இங்கிலாந்தில் கொடுத்தாலும், அமெரிக்காவில் கொடுத்தாலும் இங்கே வாங்கிக்கலாம். அந்த மாதிரி தான் இருப்பாங்க இந்த பள்ளப்பட்டி. இந்த பள்ளப்பட்டி இந்த ஒர்க் அவுட் டீம் எல்லாமே வந்து செந்தில் பாலாஜிக்கு அங்கே இருக்கக்கூடிய கரூரில் இருக்க எல்லா அரசியல்வாதிக்கும். இப்போ கரூர் அன்புநாதன் ஏடிஎம்கே, நீங்கள் இப்போ செந்தில் பாலாஜியை சொல்கிறீங்க. செந்தில் பாலாஜி திமுக, அவரும் அதிமுக இருந்தவர் தான், இப்போ திமுக. இந்த அரசியல்வாதிகளுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த பள்ளப்பட்டி நெட்வொர்க் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். நீங்கள் ஒரு 500 கோடி ரூபாய் வேணும்னாலும் 1 ஹவரில் கிடைக்கும். 500 கோடி ரூபாவை டிஸ்போஸ் பண்ணணுன்னாலும் 1 ஹவரில் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஈரோடு பை எலெக்ஷனை வந்து செந்தில் பாலாஜி சந்தித்த விதம் வந்து பார்த்திங்கன்னா, நான் பக்கத்துலேருந்து பார்த்தேன். முழுக்க அது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுனே தெரியாது. அவ்வளோ குயிக்காக அவ்வளோ அழகாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஆக செந்தில் பாலாஜின்ற கேரக்டர் வந்து அவர் வந்து அவர் மண்ணுக்கே உரிய குணாம்சங்களோடு இருக்கார். இப்போது அதே மண்ணை சார்ந்த அண்ணாமலை அவர் வந்து இன்றைக்கி பல 1000 கோடிகள் முதலீடு பண்ணியிருக்காரு, பல இடங்களில் வசூல் பண்ணியிருக்காரு, மிரட்டியிருக்காரு. அமலாக்கத்துறை வரும்னு மிரட்டியிருக்காரு, இன்கம் டேக்ஸ் வரும்னு மிரட்டியிருக்காரு. அவரது மனைவி அக்கீலா எல்லாரும் சேர்ந்து பல 1000 கோடி ரூபாய்க்கு வந்து சேர்த்துருக்காங்க. பாஜக வந்து தேர்தலுக்காக, தமிழக தேர்தலுக்காக கொடுத்த நிதியை வந்து சுவாகா பண்ணியிருக்காங்க. பல கோடி. அதில் வந்து 4 கோடி ரூபாய் நயினார் நாகேந்திரனுக்கு போகிறத போட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா கரூர் தான் வருது, அங்கே வர்றது அண்ணாமலை இல்லைங்களா. அப்போ கரூர்ன்றது வந்து இந்த பண விஷயம், ஒரு ஃபைனான்ஸ் சென்டர், ஒரு ஹவாலா சென்டர், டிஸ்போஸ் சென்டர், அதில் வந்து எல்லாருமே அதில் இன்வால்வ்டு. செந்தில் பாலாஜி இன்வால்வ்டு இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி அண்ணாமலை இன்வால்வ்டு இல்லைன்னு சொல்ல முடியாது. கரூரில் வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் ஏடிஎம்கே மந்திரி இருந்தார், அவரும் இன்வால்வ்டு இல்லைன்னு சொல்ல டிரான்ஸ்போர்ட். அது மாதிரி நிறைய எல்லாருமே இன்வால்வ்டு. மற்ற இடங்கள்லாம் வேறு மாதிரி நடக்கும், இங்கே கொஞ்சம் வேறு மாதிரி நடக்கும், கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கும் அப்படின்றது தான் விஷயம். ஸோ அதில் வந்து இவர் சாராயத்துறை அமைச்சராக இவர் வரும்பொழுது கரூர் கேங்குன்ற ஒரு கேங் வந்து அந்த மாஃபியாவை வந்து கண்ட்ரோல் பண்ணும், பாரை கண்ட்ரோல் பண்ணும், எல்லாம் பண்ணும். அது வந்து நைட்டில் விற்பாங்க, இல்லை நைட்டில் வந்து சரக்குகள் விற்கப்படும். 24 மணி நேரம் சரக்கு பிளாக்ல கிடைக்கும். கடை பூட்டின பிறகு மாமூல் கொடுத்து சரக்கு நடக்குது, எல்லாம் செந்தில் பாலாஜி தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு. இப்படி தானே எடப்பாடியே குற்றச்சாட்டுறாரு. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் விற்கிது, 10 கோடி ரூபாய் செந்தில் பாலாஜியுடைய பாக்கெட்டுக்கு வருது. 10 ரூபான்றது வந்து ஊழியர்களுக்கு போகிற காசு போல, அது எப்படி செந்தில் பாலாஜி கொடுப்பாங்க? ஊழியர்களுக்கு போகிற காசு அது கொஞ்சம் சூப்பர்வைசருக்கு போகும், அதுக்கப்புறம் உயர் அதிகாரிகளுக்கு போகுமே தவிர நேராக அமைச்சருக்கெலாம் போகாது. இது வந்து இவங்களே சம்பாதிக்கிற காசு. அவங்க எல்லாமே வந்து கன்சாலிடேட்டட் பேயில் இருக்கவங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அவங்களுக்கு சம்பளம். அப்போது அவங்களுக்கு வந்து கூடுதல் வருமானம் வர்றதுக்கான ஒரு விஷயமாக தான் அதை பார்ப்பாங்களே தவிர இது வந்து முழுக்க செந்தில் பாலாஜி பேக்கெட்டுக்கு போகுதுன்னெலாம் சொல்ல முடியாது. அது இந்த சவுக் சங்கர் மாதிரி ஆட்கள் உக்காந்துக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பா. இப்போ கூட பாருங்கள், 40,000 கோடி ஊழல், அந்த ஊழல், இந்த ஊழல், அப்படி ஒரு ஊழல், இப்படி ஒரு ஊழல் சொல்லிட்டு பில்டப் கொடுத்துக்கிட்டே இருக்கான். இவங்க சவுக் சங்கருடைய அசைன்மெண்ட் வந்து அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் செந்தில் பாலாஜியே உள்ளே வைக்கணும். 2G ஊழலை வெளிக்கொண்டு வந்த சவுக்கு சங்கர் இப்பொழுது நடக்கக்கூடிய டாஸ்மாக் ஊழலையும் வெளிக்கொண்டு வருகிறேன். என்ன வெளிக்கொண்டு வந்துட்டேன்? ஒன்றும் கிடையாது. அண்ணாமலை சொல்கிறத அவர் சொல்கிறார், அவ்வளோதான். அண்ணாமலை சொல்லிக் கொடுப்பதையும் சொல்கிறாரு, அண்ணாமலைக்கு உதவுகிற அதிகாரிகள் சொல்லிக் கொடுப்பதையும் சொல்கிறாரு. அங்கே ஒரு அமலாக்கத்துறையில் ஒரு லாயர் இருக்கார், அவர் வந்து ஜூனியர் உடனுக்கும் லாயர். இப்போ அவர் சொல்கிறார் 40,000 கோடி ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன இன்புட்டு தான் வந்து போட்டிருக்காங்க.
ஸோ நீங்கள் 40,000 கோடினா அதுக்கு என்ன பேக்ரவுண்டு, என்ன பேக்ட்ராப்பு, என்ன ஒர்க் அவுட்டு, வருஷம் 15,000 கோடி, 3 வருஷம் 40,000 கோடி, என்ன பேக்ரவுண்டு, என்ன பேக்ட்ராப்பு, இதில் 40,000 கோடி ஊழல் இருந்ததுன்னா எவ்வளோ கோடி நீங்கள் பிடிச்சிங்க, எவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் பிடிச்சிங்க. இது வரைக்கும் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே பெரிய அளவுக்கு எங்கேயுமே சீஸ் ஆகலை. இதில் ஃபேக்ட் என்னென்னா 41 எஃப்ஐஆர் போட்டிருக்காரு. என்ன எஃப்ஐஆர் என்னன்னா, அதாவது இப்போ டாஸ்மாகில் வந்து ஒரு முறைகேடுக்கு ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க. அதாவது கடைகளில் நடந்த முறைகேடு, கடைகளில் நடந்த முறைகேடு அது வந்து 2016லேருந்து 41 எஃப்ஐஆர் போடுறாங்க. ஒவ்வொரு எஃப்ஐஆரும் வந்து 5,000, 10,000, 2,000, 3,000, 30 லட்சம் ரூபாய் ஊழல் வராமல் அமலாக்கத்துறையால் கேஸை விசாரிக்க முடியாது. அதனால 2016லேருந்து 41 எஃப்ஐஆரை போட்டு கிளப் பண்ணி கொண்டு வராங்க விசாரணைக்கு. நீங்கள் இதை எப்படி ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு விசாரணைன்னு கொண்டு வர முடியும்? ஊழல் நடக்குது, ஊழலை கண்டுபிடிக்கணும், அதில் வந்து உங்களுக்கும் மாற்று கருத்து கிடையாது, எனக்கும் மாற்று கருத்து கிடையாது. தவறை வந்து கண்டுபிடிக்கணும், தவறை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணுன்றது இருக்குது. அதை எக்ஸ்போஸ் பண்ணுறவங்க கரெக்டாக இருக்கணும்ல. மொசப்பிடிக்க வீரப்ப சொல்லலாம், மொசப்பிடிக்கிற நாயை முகத்தை பார்த்தா தெரியும்னு. முயல் ஓடுறத பிடிக்கிற நாய் வந்து இப்போ கோம்பை இந்த மாதிரி சில நாய்கள் இருக்கு, அதெல்லாம் ஷார்ப்பாக இருக்கும், பிறப்புலேயே அது ஷார்ப்பாக இருக்கும், அதுதான் முகத்தை பார்த்தா கண்டுபிடிக்கும். இந்த மாதிரி வந்து இப்போது 2016லேருந்து எஃப்ஐஆரை கிளப் பண்ணுறாங்கன்னா அதில் தங்கமணி பீரியடில் இருக்க எஃப்ஐஆரும் வரும்ல, ஏடிஎம்கே பீரியடில் போட்ட எஃப்ஐஆரும், ஆமாம், எல்லாமே வரும். எல்லாம் குற்ற வழக்கு தான், குற்ற வழக்கு தானே. அதெல்லாம் நீங்கள் எப்படி கிளப் பண்ணுவீங்க? ஸோ ஒன்றிய அரசு வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் ட்ரை பண்ணுது, ரைட்டா? அதுக்கான ஆதாரங்கள் இல்லையா? அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது, இவங்களால அதை தேடி கண்டுபிடிக்க முடியல. மிசரபிளி இவங்க ஃபெயில். ஆனால் இவங்க சொல்கிற அளவுக்கு 40,000 கோடி 50,000 கோடிக்கெலாம் அப்படின்னா இந்நேரம் ஆதாரங்கள் ஒரு 100 கோடியாவது கிடைச்சிருக்கோட. 40,000 கோடி ஊழலை விசாரிக்கிறீங்க, குறைந்தபட்சம் ஒரு 100 கோடியாவது அதுக்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கோம்ல. ஒன்றுமே கிடைக்கலையே. இப்போ SNJ ஜெயமுருகனுடைய சாலை ஆலையில் போய் நிறைய ஆவணங்கள் எடுத்துருக்கதா சொல்கிறாங்களே. ஆவணங்கள் கேட்டிருக்காங்க, எல்லா இடத்துலையும் ஆவணங்கள் வந்து இது பண்ணியிருக்காங்க, ஆவணங்கள் எல்லா ஆவணங்களையும் கேட்டிருக்காங்க, ஆவணங்கள்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அது வந்து இவங்க கேட்கறது அவங்க கொடுக்கறது. அது முறைகேடு நடந்ததா நிரூபிக்கக்கூடிய எந்த ஆதாரங்களும் இல்லை. அதை பற்றின பெரிய அளவுக்கான அவுட்லுக் இல்லை. 4 நாள் 5 நாள் ரெய்டு நடந்து தொல்லாது. இப்போதான் லைட்டாக அமலாக்கத்துறையிட ஒரு லாயர் இருக்கார், அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக வெளில விடுறாரு. அது இந்த வீக்லி பத்திரிக்கை, அந்த சவுக்கு சங்கர் மாதிரி ஆட்கள் மூலமாக லைட்டாக வருது. அதுலேயும் கான்க்ரீட்டாக வரல. நான் என் கேள்வி என்னன்னா, 40,000 கோடி ஊழல்ப்பா, உண்மைப்பா, ஊழல்ப்பா. 40,000 கோடி ஊழலை விசாரிக்கிறேன்னா, இப்போது ஜெயலலிதாவுடைய சொத்து குவிப்பு வழக்கு தான் ஒரு உதாரணம். ஜெயலலிதா வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துட்டான்னு கேஸ். அப்போ அதுக்கான விஷயம் எங்கே கிடைக்கிது? ஒன்று, வளர்ப்பு மகன் கல்யாணம், அந்த வீடியோ, அந்த விஷயங்கள், அதில் நடந்த விஷயம். 2வது, இவங்க போயஸ் கார்டனில் போகும்போது 28 கிலோ தங்க நகை கிடைக்குதா, ரைட்டா? ₹1 சம்பளம் வாங்குறவங்களுக்கு எப்படி 28 கிலோ தங்க நகை கிடைக்குது. முத்து, பவிழம், கோமேதகம், வைரம், வைடூரியம் எல்லாமே கிடைக்குது. எல்லாமே அந்த செத்து போன அந்த பாலு ஜுவல்லர்ஸ் தான் கிடைக்கும், அவர் மூலமாக கிடைச்ச விஷயங்கள். அப்போது உங்களுக்கு ஒரு ஊழல் வழக்கு அப்படின்றதுக்கான உதாரணம் ஜெயலலிதாவுடைய சொத்து குவிப்பு வழக்கு. அப்போது 96 கோடி ரூபாய்க்கான 66 கோடி ரூபாய்க்கான சொத்து குவிப்புக்கே 28 கிலோ தங்கம் கிடைக்கும்போது 40,000 கோடி முறைகேடுன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு மினிமம் 200லேருந்து 300 400 கோடி ரூபாய்க்கான மெட்டீரியல்ஸ் கிடைச்சிருக்கணும்ல. என்ன இப்போ அமலாக்கத்துறைக்கு எந்த ஆவணங்களும் கிடைக்காம இப்போ ஆவணங்களை தேடிட்டு இருக்கு அமலாக்கத்துறை. ஆவணங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி நைட்டு கடை, இருட்டு கடை, திருட்டு கடை இதெல்லாம் உண்டு டாஸ்மாகில். இது எல்லாத்தையுமே வந்து இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி கரூர் கேங்கு தான் அதை வந்து நடத்துகிறாங்க. ஆனால் இதெல்லாம் ஓப்பனாக கணக்கு வச்சு எழுதி நாங்கள்
10 பாட்டில் ரம் வித்தோம், அது வந்து இந்த கம்பெனியிலேருந்து எடுக்கப்பட்டதுன்னு திரைக்கதை வசனமாக அவன் எழுதி வைப்பான். அவனோட சீக்ரெட்டு, பிஸ்னஸ் சீக்ரெட்டு, அவன் வந்து திருட்டு தொழில் செய்கிற அளவுக்கான ஒரு தொழில், அதுக்குரிய சீக்ரெசியோடு தானே அவன் இருப்பான். இல்லை, இப்போ என்ன புகார் வருதுன்னா, பொதுவான புகார், இப்போ எஸ்என்ஜே ஜெயமுருகன் உளியின் ஓசை பட தயாரிப்பாளர் கலைஞர் வச்சுருந்தா, அதுக்காக அந்த சாராய ஆலை, மதுபான ஆலை உரிமை கொடுக்கப்பட்டது. அங்கே 60% சரக்கு தான் டாஸ்மார்க்கில் விற்கிது. இதில் ஒரு 40% ஆயத்தீர்வை வரி கட்டாமே கடைக்கு வந்துடுது. நடுவில் இருக்கிற பணம் செந்தில் பாலாஜிக்கு போயிடுது. அதான் தோல, அந்த மாதிரி ஒரு பாட்டில் கூட போக முடியாதுன்றாங்க டாஸ்மாக் அதிகாரிகள். அப்படி போச்சுன்னா டாஸ்மாக் ஊழியர்களே அந்த மாதிரி ஒரு இல்லீகலாக விற்க ஆரம்பிச்சாங்கன்னா டாஸ்மாக் ஊழியர்களே அதை வெளியே சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே வந்து அண்ணா தொழிற்சங்கத்துலேருந்து சிஐடியூலேருந்து எல்லாருமே இருக்காங்க. அதில் அவங்களுக்கு தெரியாமலாம் அதெல்லாம் விற்கவே முடியாது. இல்லை, இதுக்கான வாய்ப்பு என்பது ரொம்ப 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 குறைவு. இன்னொன்று, ஒரு பாட்டில் வெளியில் போனால் அது எப்படி போகுது விற்கிதுன்றதை வந்து ஆளுங்கட்சியே வந்து கண்ணில் விரல எண்ணெய் விட்டு பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கான டாக்ஸேஷன் அது. இல்லை, அவர்களே செய்யும்போது நீங்கள் எஸ்என்ஜே ஜெயமுருகங்க இப்போ 50 கம்பெனி இருக்குது, 50 கம்பெனி ரெய்டு போகல. ஆளுங்கட்சிக்கு நெருக்கமான எஸ்என்ஜே ஜெயமுருகன் ஜெகத்ரட்ச கம்பெனியில் ரெய்டு போகுது. அப்போது அவங்க இந்த ஆயத்தீர்வை ஸ்டிக்கரே போலியான ஸ்டிக்கரை ஒட்டி கணக்குக்கு கொண்டு வராமல் 40% பணம் செந்தில் பாலாஜியுடைய பைக்கு போய் அது திமுகவுடைய தேர்தல் செலவுக்கு போயிருதுங்கிறாங்க. திமுகவுடைய தேர்தல் செலவுக்கு போகுது, திமுகவுடைய முதல் குடும்பத்துக்கு போகுது. இதெல்லாமே வந்து நல்ல ஸ்டோரி தோல. இதுக்கான விஷயங்கள் உண்மையிலே இருந்திருந்தா இந்நேரம் அமலாக்கத்துறை சும்மா இருக்குமா? பாஞ்சிருக்கும். ஆனால் பாஞ்சிருக்கும்ல, கைது பண்ணியிருக்கும். இப்போ நான் ஒரு விஷயம் எனக்கு எஸ்என்ஜே வந்து கைதாகிருப்பார். அதுக்கு அடுத்தது வந்து ஜெகத்ரட்சகன் கைதாகிருப்பார். எல்லாருமே கைது. மணிஷ் சிசோடியா கைதானார, அரவிந்த் கெஜ்ரிவால் கைதானார. ஏன் இவங்கெல்லாம் கைது செய்யப்படல? மணல் விஷயத்தில் இவங்க கண்ணுக்கு நேராக எல்லா விஷயமும் மாட்டுது. மணல் பிஸ்னஸ் வந்து 24,000 கோடிங்க தமிழ்நாட்டில் பிஸ்னஸ். நீங்கள் 300 ரூபாய்க்கு மணல் எடுப்பீங்க, அப்படியே தருமபுரியில் 300 ரூபாய்க்கு மணல் வந்து எம்சாண்ட் வந்து அந்த குவாரியில் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதை அப்படியே டிரான்ஸ்போர்ட் பண்ணி பெங்களூர் கொண்டு போனீங்கன்னா 70,000 ரூபா ஒரு லோடு. அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கேரளாவுக்கு, குமரிலேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கேரளாவுக்கு, ரைட்டுங்களா? இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதுவே வருஷத்துக்கு 21,000 கோடி. கரிகாலன், ரத்னம், ராமச்சந்திரன், எஸ்ஆர் குரூப் தான் இதை பண்ணுறாங்க. இதை வந்து அமலாக்கத்துறை ரெய்டு பண்ணி 7 கலெக்டருக்கு சம்மன் கொடுத்தாங்க. உங்களுடைய இடங்களில் வந்து நாங்கள் சேட்டலைட் இமேஜிங் மூலமாக நீங்கள் வந்து பார்த்ததில் இவங்க வந்து மிக மிக அதிகமாக மணலை வந்து ஆற்றுல வந்து அள்ளியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ரெய்டு துரைமுருகன் வீட்டுக்கு போலியே, துரைமுருகன் கதிரானந்த்கிட்ட போலியே, ரைட்டா? கரிகாலன், ரத்னம், ராமச்சந்திரன் 3 பேரும் இடி ரெய்டே அவங்கள டச் பண்ணவே இல்லையே. ஸோ எல்லாம் காசு வாங்கி ஒதுக்கிட்டானுங்க அமலாக்கத்துறையே. அதில் வந்து முக்கியமான பங்கு வகித்தது யார்? அண்ணன் அண்ணாமலை, ரைட்டா? அதுக்காக தான் என்ன பண்ணுறாரு துரைமுருகன், ஒரு 150 கோடியை அண்ணாமலை தேர்தலில் நிற்கும்போது கோயம்புத்தூர் கொடுத்து அனுப்புகிறார். திமுகவுடைய பொதுச் செயலாளர் பாஜக ஜெயிக்கிட்டோன்னு கொடுத்து அனுப்புகிறார். இதெல்லாம் முதலமைச்சர் கவனத்துக்கு போதால முதலமைச்சர் தெரியும், எல்லாம் அவருக்கு ஒன்றும் பண்ண முடியல. சீனியருங்க. கே நேரு வந்து அமெரிக்காவில் ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு. இந்த நெப்போலியன் வந்து அங்கே இருந்து பண்ணுறது ஃபுல்லாக கே நேரு பணம் தான். அமெரிக்காவில் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு தலைமுறை இல்லைங்க, 20-30 தலைமுறைக்கு சம்பாதிச்சிட்டார் கே நேரு. கே நேருலாம் இனி யாரும் கேட்கவே முடியாது, அந்த அளவுக்கான ஒரு ஆள். அதே மாதிரி துரைமுருகனை நீங்கள் கேட்கவே முடியாது. மணல் ஃபுல்லாக கொள்ள அடிக்குது. மணலில் அமலாக்கத்துறை பாஞ்சதை என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஒன்றுமே இல்லையே. அதே தாங்க இப்போ நீங்கள் செந்தில் பாலாஜியே டார்கெட் பண்ணுறீங்க, பொலிட்டிக்கலாக
டார்கெட் பண்ணுறீங்கன்றதா நம்மளுடைய குற்றச்சாட்டு. பொலிட்டிக்கலாக நீங்கள் டார்கெட் பண்ணும்போது அக்யூரேட்டாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும் தரவுகள், ரைட்டா? அவங்களும் சும்மாலாம் விட மாட்டாங்க. ஆமாம், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவாங்க. ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. அப்போ அமலாக்கத்துறைக்கு வந்து உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றத்தில் நிரூபிக்கக்கூடிய முழு எவிடன்ஸ் இல்லைங்கிறீங்க. ஆமாம் தோல, ஜெயலலிதாவுக்கு ஒரு அமெரிக்கன் டாலர் வந்தது. அப்போது அதை விசாரித்தார் அசோக் குமார்னு ஒரு அதிகாரி. அவர் தான் அதை பின்னாடி டிஜிபியாகவே வர்றாரு. எப்படி அவர் ஜெயலலிதாவுக்கு வந்த வெளிநாட்டு பண விஷயத்தை ஊழல் வழக்க சிபிஐயில் இருக்கும்போது அவர் விசாரிக்கிறார். அவர் தான் வந்து லோக்கல் போலீஸில், தமிழ்நாடு போலீஸில் டிஜிபியாக வர்றார் அசோக் குமார். அவரை ஃபோர்ஸ் பண்ணி ராஜினாமாலாம் பண்ண வைக்கிறாங்க ஜெயலலிதா பின்னாடி, அவங்க சண்டை வந்த உடனே. இந்த மாதிரி இந்த அதிகாரிகள் இருக்காங்க இல்லைங்களா, அமலாக்கத்துறை, அந்த துறை, இந்த துறையெல்லாம் எவிடன்ஸ் ஃபுல்லாக கிடைச்சதுன்னா அவங்க அதை வந்து நல்லா காசு பண்ணுவாங்க. நம்ம லோக்கல் ஏட்டையா மாதிரி 500 ரூபா வாங்கிட்டு ஏட்டையா அனுப்பிச்சி விடுற மாதிரி அதே மாதிரி மேலே போக 500 கோடியாக மாறும். இப்போ எஸ்என்ஜேவை கை வைக்க போகிறாரு ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி. எஸ்என்ஜேல மாட்டுது, அது தண்ணி ஊற்றிட்டு தான் வருவார். எஸ்என்ஜே என்ன பண்ணுவான், இப்போ ஒரு பெரிய அமௌண்ட்டு மாட்டுது, முறைகேடே மாட்டுதுன்னா அவனால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி ஊற்றுவான்ல, அப்போ இவர் கம்முன்னு தானே வருவார். இப்படி தான் இவங்களால கண்டுபிடிக்க முடியல. இந்த ரெய்டில் முழுக்க ஒன்றுமே கிடைக்கல. ஒரு 40 லட்ச ரூபா கிடச்சிருக்கு. அந்த 40 லட்ச ரூபா வந்து சம்பளம் கொடுக்க வச்சுருந்த பணம். அதை தாண்டி ஒன்றும் பெருசான கேட்சே கிடையாது இந்த ரெய்டில். இத்தனைக்கும் ஒரு 30-40 இடங்களில் ரெய்டு நடந்தது. 4 நாட்கள் நடந்தது ரெய்டு. ஆனால் கேட்சிங்கே இல்லை. எப்படிரா இல்லை, அதிகாரிகள் எந்த தகவல் அடிப்படையில் அவங்களுக்கான ஆதாரங்களை தயார் பண்ணிட்டு தானே ரெய்டுக்கு போவாங்க? சூப்பர், நல்ல கேள்வி. நான் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். சவுக்கு சங்கர் வந்து பெசன்ட் நகரில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வச்சுருந்தார். அங்கே வந்து ஐஆர்எஸ் அதிகாரிகள் எல்லாரும் வருவாங்க. ஆமாம், மீட்டிங் நடக்கும் ஃபுல்லாக. அப்போது வந்து ஹெராயின் சப்ளை பண்ணப்படும். கொக்கைன் வந்து ராஜபோதை. அது அண்ணன் சங்கரும் அடிப்பார், அவங்களும் அடிப்பாங்க. கொக்கைன் சப்ளை பண்ணிவிட்டு சங்கர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவார், இந்த ஆள் வந்து உதயநிதிக்கு ரொம்ப க்ளோஸு, அவர் வீட்டுக்கு ரெய்டு போடும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுவார். இவர் யாரும் இவங்க என்ன பண்ணுவாங்க, அதை நோட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பாண்டியன் தமிழா பாண்டியன் வந்து உதயநிதிக்கு ரொம்ப க்ளோஸு, இவர் வீட்டுக்கு ரெய்டு போடணும்னு சொல்லிட்டு மேலே அனுப்புவாங்க. மேலே வந்து உதயநிதிக்கு ரொம்ப க்ளோஸ்ன்னொன்னா ஓகே பண்ணி அனுப்புவாங்க. நீ போ, ரெய்டுக்கு போ அப்படின்றத ஓகே பண்ணி அனுப்புவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி தமிழா பாண்டியன்ட்ட சவுக்கு சங்கர் பேசிடுவார். இல்லை, எனக்கு ஒரு சந்தேகம். இவர் என்ன ஃபைனான்ஸ் செக்ரட்டரியா இல்லை உள்துறை செயலாளரா அந்த சவுக்கு சங்கர்? அவ்வளோ அதிகாரம் கொடுத்தது நீங்கள் அமலாக்கத்துறை அதிகாரி அங்கேயும் போய் ஆலோசனை கேட்குறாங்க. ஒரு சந்தேகம், மக்களுக்கெல்லாம் சந்தேகம். சூப்பர் சந்தேகம். அண்ணாமலை கொடுத்த அதிகாரம் தான் அது. அண்ணாமலை கொடுத்த அதிகாரம் தான், பிஜேபி கொடுத்த அதிகாரம் தான். அண்ணாமலையும் அமர் பிரசாத் ரெட்டியுமே இந்த வேலையை தானே செஞ்சுருக்காங்க. பிஜேபியோட டோட்டல் கேங்கே தானே செஞ்சுருக்கு. அதுதானே மொத்தம் 500 கோடி ரூபா சவுக்கு சங்கர் சம்பாதிச்சதா போலீஸ் வந்து மெஷர் பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக இந்த த்ரெட்டனிங்கில் தான் அவங்க சம்பாதிச்சது. முழுக்க த்ரெட்டனிங்கில் தான் சம்பாதிக்கிறது. ஸோ சவுக்கு சங்கருடைய இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பில்டர்கிட்ட அந்த டைமில் பில்டர் தான் நிறைய யூஸ் பண்ண, நிறைய பேர் கை கட்டி நிற்பாங்களாம். அந்த கூட அந்த உதவியாளர் சொல்கிறாங்க, கை கட்டி நிற்கிறது மட்டும் இல்லை, அந்த டைம் ரெய்டு போனது பில்டர்ஸ் கிட்ட தான் ரெய்டு போயிருக்கு. பார்த்து இது பண்ணுவாங்க. இப்போ G2 ஒரு உயர் போலீஸ் அதிகாரி, அவர் பேர் சொல்ல விரும்பலை, வேணாம், அந்த பேர் வேணாம், அவர் நல்ல மனுஷன், நமக்கு நண்பர் தான். ஆனால் உயர் போலீஸ் அதிகாரி G2 செம்மையாக ஃப்ளாட் 4-5 கிரவுண்டு வாங்கிட்டார். அந்த டாக்குமெண்ட் வந்து அண்ணங்கிட்ட கிடச்சிருச்சு, சவுக் சங்கர் அண்ணங்கிட்ட கிடச்சிருச்சு. அவர் என்ன பண்ணுறாரு, அதை வச்சுக்கிறாரு. அதை வச்சுக்கிட்டு அவர் கிடைச்ச உடனே அந்த உயர் போலீஸ் அதிகாரி, தமிழ்நாட்டிலே உச்சபட்ச அதிகாரி, சவுக் சங்கர்கிட்ட கைகட்டி தான் நிற்கிறாரு இன்னைக்கு வரைக்கும்.
அதே மாதிரி அண்ணாமலைகிட்டயும் கை கட்டி தான் நிற்கிறாரு அந்த உயர் அதிகாரி. இப்போ திமுக அதிமுக ரெண்டு மக்களால் ஓட்டு போட்டு அதிகாரத்துக்கு வரக்கூடிய கட்சி. ஆனால் சவுக்கு சங்கர் அண்ணாமலைக்கு மக்களை ஓட்டு போடுறதில்ல, மக்கள் சீர்திருத்தம் இல்லை. இவ்வளவு ஒரு அதிகாரம் வருவதற்கு பிஜேபியுடைய தயவு தான் காரணம். உங்களுக்கு நாலேஜ் பவருங்க. இவங்க பண்ணக்கூடிய திருட்டு வேலைகள்லாம் தெரியுது. இப்போ பாருங்க, 40,000 கோடி 50,000 கோடி ஊழல், மதுபானம், அது இது அப்படின்னு ஒரு பில்டப் போகுது இல்லையா? இந்த பில்டப்பில் எவ்வளோ சம்பாதிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இதில் சம்மந்தப்படாத டிஸ்டிலரிஸ் இருப்பான்ல, ஆமாம், அவங்ககிட்டலாம் சம்பாதிப்பாங்க. எல்லா டிஸ்டிலரிக்கும் ரெய்டு போகல, திமுக சம்மந்தப்பட்டது தான் ரெய்டு போகுது. ஆனால் சம்மந்தப்படாத டிஸ்டிலரி இருப்பாங்களே அவங்ககிட்ட இவங்க சம்பாதிப்பாங்க. அடுத்த ரெய்டு அங்கே அமலாக்கத்துறையும் சம்பாதிக்கும். அதுதானே ஒரு அதிகாரி மாட்டினாரு மதுரையில், ரைட்டா? திண்டுக்கல் பக்கத்தில் மாட்டினார் ஒரு அதிகாரி, வட இந்திய அதிகாரி. ஸோ இந்த மாதிரி இந்தியா முழுக்க மாட்டியிருக்காங்க அமலாக்கத்துறை அதிகாரிகள். இதுதான். அப்போது இவங்க வந்து ரியல் கேஸை மேக்கப் பண்ணணுன்னா கண்டிப்பாக மேட் அவுட் பண்ண முடியும். அதெல்லாம் நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. எல்லாரும் யோகியெல்லாம் நம்ம சொல்ல வரல. ஆனால் அதுக்கு வந்து ஒரு தகுதி உங்களுக்கு இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து இப்போது நம்ம எல்லாரையும் பேசுகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு பத்திரிகையாளராக அதுக்குரிய தகுதியோடு வாழ்ந்துட்டு தான் பேசுகிறோம். புரோக்கராக நின்றுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு பேசலை, ரைட்டா? புரோக்கராக நின்றுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு பேசுகிறது அதோட தன்மை என்பது வேறு. அப்போது ரியல் பத்திரிகைக்காரனாக நின்று பேசுகிறோம். நம்ம பல விஷயங்களை நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, விசில் ப்ளோவர்ஸ்ன்னு பேர், ரைட்டா? இன்றைக்கி சில பேர் விசில் ப்ளோவர்னு ஆரம்பித்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் விசில் ப்ளோ ஆகிறது இல்லை. ஆனால் விசில் ப்ளோவர்ஸ்ன்னு இந்தியா முழுக்க இருக்காங்க பல பேர். ஆர்டிஐயில் போட்டு அதில் போட்டு இதில் போட்டு பல விஷயங்களை வெளில கொண்டு வராங்க. இங்கே தமிழ்நாட்டில் ஆர்டிஐ போட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அன்பு, அதான் மக்கள் செய்தி மைய அன்பு, அவரோட சிஷ்யன் தான் இந்த சவுக்கு சங்கர், ரைட்டா? நிறைய உருவாக்கி இருக்காரு. அதில் அவர் ஒருத்தர். இந்த மாதிரி உண்மையான ஊழலை கண்டுபிடிச்சு சொன்னால் அதில் பல விஷயங்கள் வெளில வரும் தோல, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அந்த உண்மையான விஷயங்களை வெளியில் சொல்கிறதே இல்லை. இங்கே வந்து உண்மைகள் தெரிந்தால் அது எப்படி விற்கலாம், அதுதான் பிளாக்மெயில் ஜானல், அது எப்படி விற்கலாம், அது எப்படி விற்று பணம் பண்ணலாம், அதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய விஷயமே தவிர இங்கே உண்மைகள் கிடைக்காம இல்லை. உண்மை இருக்குது, தவறுகள் அதை நோக்கி போகிறதில்லை, தவறுகள் நடக்காமல் இல்லை. ஏன் தவறு பண்ணுறோம்? இன்னும் தவறு பண்ணுறான்னா, ரைட்டு 5 ரூபா கொடுத்தா இது அடங்கும் அப்படின்னா, இன்னும் விசில் ப்ளோவர்னு ஒருத்தன் வரான்னா அவனுக்கு ஒரு 15 ரூபா கொடுத்துருவோம், அப்போ இன்னும் மேலும் தவறு பண்ணலாம்ல அப்படின்ற ஒரு விஷயந்தான் தமிழகத்தில் போயிட்டுருக்கு. அதுதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கரப்ஷனில் இருக்கக்கூடிய மிக மோசமான கரப்ஷனாக மாறிக்கிட்டு. பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் பல்வேறு தகவல்களை டாஸ்மார்க் சம்பந்தமாக சில புள்ளி விவரங்களை அதிகாரிகளுக்கு தெரிந்தும் மறைக்கிறார்கள் என்கின்ற அந்த விவரத்தை சொன்னதற்கு மிக்க நன்றி. மீண்டும் இது போன்ற சந்தர்ப்பத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்ததற்கு மிகவும் நன்றி, வணக்கம்.